அப்போ நம்ம தொடர்புல இருக்கிறதுக்கே தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? ஸோ அதுதான். அப்போ தொடக்கத்துல தொடர்ந்து நம்ம தொடர்புல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதன்படி ஒவ்வொரு வாரமும் காலை வியாழக்கிழமை 5லிருந்து 7 மணிக்கு நாம கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒரு ரூல், ஃபண்டமெண்டல் ரூல். அதுக்கப்புறமேல தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும், நிகழ்ச்சிகளை கலந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அது அப்படியான சில கட்டமைப்புகள். அதாவது குற்றம் இல்லாத நாடுகள் அப்படின்னா ஏன் குற்றம் இல்லாத நாடுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சட்டங்கள் கடுமையாக இருக்கு. சட்டங்கள் கடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது குற்றங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சதவிகிதத்துல குறைவா இருக்கு. அதே போலதான் நெட்வொர்க்கிங், நர்ச்சரிங், நேவிகேட்டிங் அப்படிங்கிற இந்த NNN கனெக்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் ஃபோரம்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அது சரியான புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட தொடர்புலையே இருப்பதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அது மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் போதாது. அப்போ தொழில் குரு அப்படிங்கிற நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சாஸ் அப்படிங்கிறது SAS, செல்ஃப் வெல்ஃபேர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர். அப்போ என்னது இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நாம நல்லா இருக்கணும். நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், சிஸ்டம்ஸ் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த சொசைட்டிக்கு ஏதாவது தர முடியும். நீங்க எந்த தொழில் முனைவோரை போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க எதுக்காக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தன்னை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும். தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறது அப்படிங்கிறது என்னதுங்க? இப்போ இந்த ஃபோரம்ல இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கிட்ட கலந்துக்கும் போது கேட்பாங்க, என்ன சார் ரொம்ப ஸ்கூல் மாதிரி நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் நல்லா ஆய்ந்து செய்து பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை நான் ஒரு உருவாக்கம் பண்ணியிருக்கேன். எப்போ நம்மளுடைய பள்ளி பருவத்திலிருந்து இந்த ரேங்க் ஷீட்டை காமிச்சு அப்பா கிட்ட போய் கையெழுத்து வாங்குற பழக்கம் எப்போ தேவையில்லைன்னு ஆச்சோ, அதாவது கல்லூரிகளுக்கு எப்போ நம்ம போயிட்டு அரியர் அப்படிங்கிற சிஸ்டம் வச்சு பண்ணணுமோ அன்னையோட இந்த என்டையர் ஒழுக்கம் அப்படிங்கிறதே கெட்டு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஆமா ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்போ நம்ம கல்லூரி அப்படி